சின்ன வெங்காயம் தக்காளி ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். கடாய் சூடாக இருந்தால் எண்ணெய் ஊற்றணும். கொஞ்சம் ஒரு 200 ml. சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கணும். கொஞ்சம் கறிவேப்பிலை போடணும். கறிவேப்பிலை வந்து ஃபஸ்ட்டே போடக்கூடாது, ஏன்னா அது கறிக்கணும். ஏன்னா வெங்காயம் போட்டால் அது அப்படியே இருக்கும் பச்சையாக. சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சும்மா ஒரு ஸ்பூன் அளவு போட்டால். இஞ்சி போட்டு கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நேரத்தில் 2 வெங்காயம் 2 தக்காளி அதை கொஞ்சம் மிக்சியில் கொஞ்சோண்டு அரைச்சி போட்டணும். ரெண்டு தக்காளி தக்காளி அரையும் போது சின்ன மிக்சியில் நம்ம வந்து தூள் பண்ணோம்ல, அந்த சின்ன ஜாரில் தான் அரைக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் பரபரப்பாக தக்காளி. ரெண்டு தடவை 2 டைம்ஸாக போட்டால் அரைச்சி தக்காளி ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். தக்காளி அதான் அந்த புளிப்பு தன்மை இருக்காது. லைட்டாக அடி பிடிக்கிற நேரத்தில் மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் போட்டுணும். லைட்டாக எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கணும் மிளகாத்தூள். அப்போ தான் அந்த மிளகாத்தூள் வாசனை பச்சை வாசனை போயிடும். ஃப்ரை ஆன பிறகு கழுவி வச்சுருந்த 1/2 கிலோ சிக்கன், 1/2 கிலோ சிக்கனை வந்து இது கூட ஆட் பண்ணிடுறேன். இது கூட இந்த உருளைக்கிழங்கு வேணும்னால போட்டுக்கலாம், சில வேணான்னா விட்டுடலாம். நாங்கள் வந்து உருளைக்கிழங்கு வந்து போட்டால் தான் எங்களுக்கு பிடிக்கும் அதிகமாக. இதெல்லாம் இந்த குழம்பு வந்து ஊரில் செய்வாங்க. கோயிலெல்லாம் சிக்கன் கட் பண்ணுவோம்ல, அந்த கோயிலில் செய்கிற குழம்பு உடனே 10 நிமிஷத்தை செஞ்சுருவோம். அங்கே குக்கர் இருக்காது, முன்னாலே செய்வாங்க, இல்லை கடாயில் செய்வாங்க. இங்கே நம்ம வீட்டில் 10 நிமிஷத்துக்கு குக்கரில் செய்வோம். விரட்டின பிறகு தேவையான உப்பு போட்டோம். கல் உப்பு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. தேவையான உப்பு போட்டுடலாம். போட்டேன் உப்பு போட்ட பிறகு நம்ம மிக்சியில் அரைச்ச இல்லையா தக்காளி, அந்த ஜாரில் எடுத்து கொஞ்சம் தக்காளி இருக்கும்ல, அதை கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கலாம்.
கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி வச்சுக்குவோம். இல்லை எங்களுக்கு கட்டியாக வேணும்னாலே எங்களுக்கு தண்ணி போதும். குழம்பு செய்ய 10 நிமிஷம் தாங்க சாப்பிடலாம். விசில் வந்து 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேம் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஒரு விசில் வந்துச்சு. விசில் அடைச்சி உடனே என்ன பண்ணணும், சிம்மில் 5 நிமிஷம் வச்சு போடுறது. இந்த காரம் இதெல்லாமே வந்து கறியில் போய் சேர்ந்துடும். 5 நிமிஷம் இந்த சிம்மில் வைக்கும்போது 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரை கேஸ் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணால் 5 நிமிஷம் கழித்து ஒரு வெயிட்டை தூக்கி பாருங்கள். கேஸ் இல்லை, கேஸ் அடங்கிடுச்சு. இப்போ வெயிட்டை மேலே தூக்கிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியை போட்டு ஓப்பன் பண்ணும்போது ஒரு கொதிக்கணும். ஏன்னா இந்த கொதிக்கும் போது நம்ம எப்படி நார்மல் கடாயில் செய்கிறோமோ அந்த டேஸ்ட் வரும். கொதிக்க வைக்காமல் அப்படியே கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோமோ அந்த குக்கர் டேஸ்ட் வந்துடும். இப்போ வந்து நார்மல் கடாயில் செய்த அந்த டேஸ்ட் வரும். இது என்னென்னா இதில் வந்து மசாலா எதுவுமே போடலை, வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கணும் வாசனை. சரிங்களா? நல்லாயிருக்கும். 10 நிமிஷம் செய்யலாம். கொதி வந்துடும். இப்போ இந்த குழம்பு இந்த காரம் எல்லாமே அந்த கறியில் போயிட்டு இதுவாகிட்டா கறி நல்லா வெந்து வைப்பாங்க. 2 விசில் தான் வேணும். நீங்கள் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். உருளைக்கிழங்கு பாருங்கள் அப்படியே தான் இருக்குது. இதையும் இதுதான் உடஞ்செல்லாம் போகும்.